Welcome to Talanan YouTube channel. Now we will see 8th standard English Unit 7 Boom My computer needs a break. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 8ஆம் வகுப்பு இங்கிலீஷ் யூனிட் 7ல இருக்கக்கூடிய Boom My computer needs a break ஓட புக் பேக் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இந்த போமை ரைட் பண்ண ஆத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாந்தினி கோவிந்தன். Take a book page number 201 first glossary. க்ளோசரி அப்படின்னா பொருளறிக மீனிங் அந்த மாதிரி. பிரெய்னி வெரி இன்டெலிஜென்ட் அதாவது மிகுந்த அறிவுள்ள ரொம்ப அறிவா இருக்கக்கூடிய அதுதான் பிரெய்னி. ஆப்சன்ட் மைண்டட் பீயிங் ஃபர்கட்டஃபுல் அதாவது நினைவு தவறிய மறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஆப்சன்ட் மைண்டட். வேனிஷ் டிஸ்அப்பியர் மறைஞ்சிருக்கிறது. ட்ரீட்ஃபுல் அன்பிளசன்ட் பயங்கரமா இருக்கிறது. கோபிள்ட் எயிட் hastily or greedily அதாவது ரொம்ப பசியுடன் சாப்பிடுறது. erratically unsteadily or unpredictably அதாவது ஒழுங்கற்ற ப்ராப்பரா இல்லாம இருக்கிறது. squirm to twist the body in discomfort சௌகரியமா இல்லாம அசௌகரியமா இருக்கிறது தான் to twist the body in discomfort ன்னு சொல்லுவாங்க. Next, answer the following. First question. How does the poet describe her computer? அதாவது அந்த poet வந்து அவரோட கம்ப்யூட்டரை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. The answer is the poet describes her computer as brainy and smart. அதாவது அவரோட கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப பிரெய்னினா என்னன்னு பார்த்தோம் ரொம்ப அறிவுள்ள and smart. Next, second question. What happened to the computer? கம்ப்யூட்டருக்கு என்ன ஆச்சு? The computer fell very sick and became absent-minded. அதாவது கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப சிக் ஆயிட்டு then absent-minded. Absent-minded என்னன்னு பார்த்தோம் நினைவு தவறிய. Next, third question. List 4 things that the computer would not do after it became absent-minded. It forgets to save her work. It doesn't check her spellings or correct. It doesn't hide her files. It makes the store data to vanish. Fourth question. What made the poet squirm? The bad behavior of the computer made the poet squirm. Fifth question. Why did the poet call the doctor? As the computer fell sick, the poet called the doctor. Next, fill in the blanks. First one. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட் அதாவது கம்ப்யூட்டர் எப்பவுமே ரொம்ப பிரெய்னியாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருக்கும். செகண்ட், வி கெட் ஆன்சர்ஸ் ஃபார் கொஸ்டின்ஸ் பை எ கிளிக் ஆஃப் த மவுஸ் அதாவது அந்த மவுஸ் வச்சு கிளிக் பண்ணும்போது நமக்கு கொஸ்டின்ஸ்க்கு தேவையான ஆன்சர்லாம் கிடைச்சிடும். த கம்ப்யூட்டர் ஃபர்கெட் டு சேவ் த போயட் ஒர்க் அதாவது கம்ப்யூட்டர் வந்து போயட்டோட ஒர்க்கெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு ஃபர்கெட் பண்ணிட்டு. ஃபோர்த், த கம்ப்யூட்டர் ஆக்சுவலி கோபிள்ட் எ வார்ம். Fifth, the poet feels that his computer needs holiday. இந்த poet வந்து ஃபீல் பண்ணுவாரு. என்னன்னு ஃபீல் பண்ணுவாரு? கம்ப்யூட்டருக்கு ஒரு நீட்ஸ் என்ன தேவை? ஹாலிடே. நீட்ஸ் அப்படின்னா தேவை. கம்ப்யூட்டருக்கு என்ன தேவை? ஹாலிடே தேவை அப்படிங்கிறத poet வந்து என்ன செஞ்சிருப்பாரு? ஃபீல் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட், take a book page number 202. Pick out the rhyming words from the poem. இந்த போயம்ல இருந்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ரைமிங் வேர்ட்ஸ்னா என்னது? ப்ரொனன்சியேஷன் சேமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்மார்ட் ஹாட், click quick, right sight, sick quick. அந்த வேர்ட்ஸ் போம்ல எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க, computers my computer has always been so brainy and smart. It seems to know mountains of information by heart. If I type in a question and give my mouse a click, my computer always gives me the answer really quick. So rhyming words is smart, hot, click, quick. Next, match the poetic lines with figure of speech. First one, so brainy. அதோட figure of speech பார்த்தீங்கன்னா personification. அதாவது உயிரற்ற ஒரு பொருள்ல வந்து உயிரோடு இருக்கக்கூடிய கேரக்டருக்கு கம்பேர் பண்ணி சொல்றதா என்னது? பர்சானிஃபிகேஷன். அப்போ சோ பிரெய்னி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப அறிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹியூமன் பீயிங்ஸுக்கு தானே அதை சொல்லுவாங்க. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் பிரெயினை
உயிரற்ற கம்ப்யூட்டருக்கு கம்பேர் பண்ணி சொன்னதுனால சோ பிரெய்னி அப்படிங்கிறது பெர்சனிஃபிகேஷன். நெக்ஸ்ட் மவுண்டன்ஸ் மெட்டாஃபர். தேர்ட் இட்ஸ் சோ ஆப்சன்ட் மைண்டட், இதுவும் பெர்சானிஃபிகேஷன் தான். ஆப்சன்ட் மைண்டட்னா என்னது, நினைவிழந்த நிலை. அது வந்து யாரு, ஹியூமன் பீயிங்ஸுக்கு தான் இருக்கும். பட் இங்க கம்ப்யூட்டரோட மெர்ஜ் பண்ணி சொல்லியிருக்கனால திஸ் இஸ் கால்ட் பெர்சானிஃபிகேஷன். கம்ப்யூட்டர் could be a warm, hyperbole, very sick, metaphor. Next E. Find the alterating words from the poem. அல்ட்ரேட்டிங் அப்படின்னா தமிழ்ல மோனை சொற்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர். தமிழ்ல மோனை சொற்கள்னா என்ன, முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது மோனை. அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா வர்றதா என்னது, அல்ட்ரேட்டிங். ஃபர்ஸ்ட் பாருங்க, சே ஸ்டவ், டாக்டர் டபுள், வைரஸ் வெரி, மேக்ஸ் மோஸ்ட், கோபிள்ட் கிவ்ஸ். இது சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்க வந்து எஸ்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எந்த வேர்டுனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 7ல இருக்கக்கூடிய போம் மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் ஏ பிரேக் அதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதோட சப்ளிமெண்ட்ரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.